வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ராயபுரம் வடக்கு தொகுதி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வு. ராயபுரம் வடக்கு தொகுதி எஸ்டிபிஐ சார்பாக பார்த்தசாரதி தெரு மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை உபயதுல்லா சேட்டு ராயபுரம் தொகுதி தலைவர் வரவேற்புரை நெல்லை கலீல் ராயபுரம் தொகுதி இணை செயலாளர் தொகுப்புரை எம் அம்ஜத் பாஷா முன்னிலை அப்துல்லா ராயபுரம் தொகுதி செயலாளர் ஷாஹித் ராயபுரம் தொகுதி துணைத் தலைவர் ராயபுரம் தொகுதி இணை செயலாளர் ராஜேஷ் மாரி ராயபுரம் தொகுதி இணை செயலாளர் முகமது ராபிக் ராயபுரம் தொகுதி இணை செயலாளர் ஹசன் அலி ராயபுரம் தொகுதி பொருளாளர் அப்துல் காதர் ராயபுரம் தொகுதி செயற்குழு எச் இஸ்மாயில் ராயபுரம் தொகுதி செயற்குழு இஜாப் ஐடி விங் தொகுதி செயலாளர். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தெல்கான் பாகவி தேசிய துணைத் தலைவர் முகமது ரஹீத், சென்னை வடக்கு மண்டல தலைவர் கோல்டு ரபிக், மாவட்ட தலைவர் ஷானவாஸ், பொதுச் செயலாளர் ஆர்டி சேகர், மாவட்ட பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, சுபேர்கான், கழக சிறுபான்மையின் நலப்பிரிவு நியாமத் தலைவர், நிலைய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி வட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் நோம்பினை சிறப்பிக்க செய்தனர். இதில் தேசிய துணைத் தலைவர் தெக்லான் பாகவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் கேப்டன் முன்னா ஜியா மற்றும் மாவட்ட செயலாளர் அலி ஆதம், பஷீர், கவுஸ் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியினுடைய செயல் வீரர்களே, அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கிற நோன்பு நோக்கிற இந்த காலகட்டத்தில் சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, சமூக ஒருமைப்பாட்டை வளர்க்கிற நோக்கோடு பாசிச சக்திகளால் இன்றைக்கு உருவாக்கப்படுகிற வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடிக்கிற விதத்தோடு ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிகுந்த எழுச்சியோடு இங்கே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற ராயபுரம் தொகுதி எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மதத்திலும் விரதங்கள் உண்டு, நோன்பு உண்டு. ஒவ்வொரு மதங்களும் அதை போதிக்கின்றன. திருமறை குர்ஆனில் இந்த நோன்பை பற்றி இறைவன் சுட்டிக்காட்டுகிற போது குத்திப அலைக்குமுல் சியாமு குத்திப அலைக்குமுஸ் சியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் சுட்டிக்காட்டுகிறது. கொஞ்சம் அமைதியா, இந்த நோன்பு, இந்த விரதம் இருக்கிறதே, இது உங்களுக்கு மாத்திரம் உள்ளதில்லை. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் அவர்களுடைய சமூகங்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டது. அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இப்போது நாம் வாழுகிற சமூகத்திலும் எல்லா மதங்களிலும் எல்லா சமூகங்களிலும் நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர் முதல் மனிதர் ஆதம் நபியிலிருந்து ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு இறை தூதர்களும் அனுப்பப்பட்ட காலகட்டங்களிலும் இந்த நோன்பு இருந்திருக்கிறது என்பதனை குர்ஆனில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். இதை சுட்டிக்காட்டிய இறைவன் இந்த நோன்பு நோற்பதனுடைய காரணத்தையும் அதிலேயே சேர்த்து சொல்லுகிறார். எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இந்த நோன்பை ஏன் போதிக்கிறது? இஸ்லாமிய சமுதாயம் இந்த நோன்பை ஏன் கடமையாக்கி இருக்கிறது? ஒவ்வொரு இறை தூதர்களுடைய ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் ஏன் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற இறைவன் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக. இந்த விரதம் இருக்கிறதே, இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை உருவாக்கும். அதனால்தான் இறைவனை நம்புகிற எல்லா சமூகங்களும் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறது. எல்லா மதங்களும் கடமையாக்கி இருக்கிறது.
நமக்கு முன்னுள்ள சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, இஸ்லாமும் கடமையாக்கி இருக்கிறது. எனவே முதலில் நோன்பு நோக்கிற நாம் இந்த நோன்பினுடைய நோக்கம் நமக்கு இறையச்சம் வர வேண்டும், தீய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தீய பேச்சுக்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இந்த நோன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இந்த நோன்பினுடைய நோக்கமல்ல என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இஃப்தார் நிகழ்வுடைய முக்கியமான நோக்கமே நான் சுட்டிக்காட்டியதைப் போல நாடு முழுவதும் வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காகவே பல்லாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் இருக்கிற மதவெறி பிடித்த சக்திகள், மதவெறி பிடித்த இயக்கங்கள், இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது, எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு வேலை இல்லாமல் போயிடும், அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாடு முழுவதும் ஒவ்வொரு சமூக மக்களுக்கு மத்தியில், ஜாதிகளுக்கு மத்தியில் வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இலக்கணம் இருக்கு. திராவிட இயக்கம் தமிழகத்தை, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டை அப்படி அவர்கள் பண்படுத்தி இருக்கிறார்கள். பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டை மதவெறி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியாலேயே மாமன் மச்சான் உறவு முறைகளோடு ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்க வட தமிழ்நாட்டுக்கு போனால், கிராமங்களுக்கு போனால், ஒவ்வொரு சமூகமும் இஸ்லாமியர்களை அழைக்கிற போது மாமான் என்றும் மச்சான் என்றும் உறவு முறையோடு அழைக்கிறார்களே. எந்த உலக நாட்டில் எந்த மாநிலத்திலும் இந்த உறவு முறையை கூறி அழைக்கிற ஒரு பழக்கம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான இலக்கணம். எனவேதான் வடமாநிலங்களில் ஒவ்வொரு நாளும் ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற கொடூரங்கள், ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக பரப்பப்படுகிற விஷ பிரச்சாரங்கள், சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக, அவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியல. இந்த உறவு, இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். அதுதான் இந்த நிகழ்வுடைய நோக்கம். வெறும் அரசியல் காரணத்திற்காக மாத்திரம் கூட்டப்பட்டிருக்கிற நிகழ்வு அல்ல இது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்று அனைத்து சமூக மக்களுக்கும் இடையில் நல்லிணக்கம் தழைக்க வேண்டும், அது ஓங்க வேண்டும், அது தொடர வேண்டும் என்கிற அந்த முயற்சிகளை நாம் ஒவ்வொருவர்களும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து இன்றைக்கு பாசிச சக்திகள் இன்றைக்கு தொடர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 5 மாநில தேர்தல் வரப்போகுது. எந்த மாநிலமும் பாரதிய ஜனதாவுக்கோ வகுப்புவாத சக்திகளுக்கோ முக்கிய இலக்கு அல்ல, தமிழ்நாடு தான் முக்கிய இலக்கு. தமிழ்நாட்டில் எதையாவது சாதிக்க வேண்டும், மாற்றிவிட வேண்டும், தமிழ்நாட்டுடைய இந்த ஒற்றுமையை குலைத்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு எதிராக ஒற்றுமையை வளர்க்கிற பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை அதிகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது, அந்த கடமை நமக்கு இருக்கிறது. வெறுப்பை வளர்க்கிற பாசிச சக்திகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளர்க்கிற முயற்சியைத்தான் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி இந்த நிகழ்வின் மூலமாக இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நடைபெறவிருக்கிற தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல. எனவே இது தேர்தல் பிரச்சார மேடை இல்லை. ஆனால் தேர்தலை தாண்டி, தேர்தல் என்கிற ஒரு நிகழ்வை தாண்டி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. தமிழ்நாடுடைய இந்த ஒற்றுமை தொடர வேண்டும், தமிழ்நாடுடைய இந்த மத நல்லிணக்கம் தொடர வேண்டும். இந்த தெருவை பார்க்கிறோம், காலம் காலமாக பார்க்கிறோம். தாலாகுண்டா பகுதியில் ஒரு வீடு முஸ்லீம் வீடு இருந்தால் இன்னொரு வீடு இந்து வீடு இருக்கும். நமக்கு மத்தியில் பாகுபாடுகள் இல்லை, பதட்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, மத வெறிகள் இல்லை. கோயில் ஊர்வலங்கள் செல்லுகிறது, மசூதிக்கு மத்தியில்
அதற்கு உரிய மரியாதையை கொடுத்து மதிப்பை கொடுத்து செல்லுகிற ஒரு போக்கு இங்கு இருக்கிறதா இல்லையா? இது எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும், அது ஓங்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலை மிக முக்கியமாக கருதி நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கு. எனவே இது ஒரு அரசியல் தேர்தல் என்பதை தாண்டி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமையாக, பொறுப்பாக இதை நாம் எடுத்துக்கொண்டு நடைபெறவிருக்கிற இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி மாறி போயிருக்குது அப்படின்னு சொன்னா, மதவெறி பிடித்த சக்திகளுடைய கூட்டணி தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற மதசார்பற்ற கூட்டணி என்கிற விதத்தில் தமிழ்நாட்டுடைய ஒரு தேர்தல் அமையவிருக்கிறது, நடைபெறப் போகிறது. எனவே இப்போதே நாம் ஒரு சபதத்தை, ஒரு சங்கல்பத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற மதவெறி பிடித்த அந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களுடைய சபதமாக நாம் முன்னெடுத்துக் கொண்டு நாம் வாக்களிப்பது என்பதை தாண்டி இது நம் மீது இருக்கிற பொறுப்பு என்பதை உணர்ந்து நாம் நம்மை சுற்றி இருக்கிற நமது குடும்பத்தையும் இதற்கு தயார்படுத்துகிற பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு எஸ்டிபிஐ கட்சி பார்த்துக்கிடுவாங்க, அது மற்ற அரசியல் கட்சிகள் பார்த்துக்கொள்வார்கள், எஸ்டிபிஐ கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள் என்கிற நிலையில் இல்லாமல் ஒவ்வொரு பொதுமக்களும், தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடிமக்களும் இந்த பொறுப்பு இது நமக்கானது என்கிற உணர்வோடு வருகிற தேர்தலில் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு வாக்கு கூட தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற அந்த அணிக்கு ஒருபோதும் நாம் செலுத்த மாட்டோம் என்கிற அந்த சங்கல்பத்தை, அது ஒரு நீதிக்கான ஒரு சபதமாக, ஒரு நியாயத்திற்கான ஒரு முடிவாக அதை நாம் எடுத்து இந்த நோன்பினுடைய புனிதமான இந்த நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். எனக்கு இந்த சினிமா நடிகரை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து அவருடைய படங்களை நான் நிறைய பார்ப்பேன். அது அந்த சினிமாவினுடைய அந்த ரசனை என்பது, நீங்க அடுத்த சினிமாவை, அவருடைய சினிமாவை பார்க்கும் போது அந்த ரசனையை வெளிப்படுத்திக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டுடைய நலனை ஒருபோதும் நாம் அடகு வைத்துவிடக் கூடாது. குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை நமது வீட்டில் இருக்கிற இளம்பெண்கள் உட்பட, இளைஞர்கள் உட்பட அனைவரிடத்திலும் இந்த விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அரசியல் கவர்ச்சி என்பது வேறு, அரசியல் ரசனை என்பது வேறு, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் என்பது வேறு, தமிழ்நாட்டுடைய ஒற்றுமை என்பது வேறு, தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கம் என்பது வேறு. வெறும் ஒரு சினிமா ரசனைக்காக தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒருபோதும் நான் அடகு வைக்க துணிய மாட்டேன் என்கிற அந்த உணர்வை, அந்த பொறுப்பை நாம் இந்த நல்ல தருணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, சிறப்பான இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற ராயபுரம் தொகுதியினுடைய நிர்வாகத்திற்கு, எப்போதுமே ராயபுரம் தொகுதி என்பது நடத்துகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக முத்தாய்ப்பாக நடத்துகிற ஒரு ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களையும் நிர்வாகிகளையும் பெற்றிருக்கிற இந்த பகுதியினுடைய இளைஞர்களும் நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகமும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எல்லாமல்ல இறைவன் நோன்பு திறப்பதற்கு மற்றவர்களுக்கு செய்கிற அந்த உதவிக்கு நிச்சயமாக நமக்கு கூலி தருவான் என்கிற அந்த கூலியை நிரப்பமாக இறைவன் தரட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுதலை, நன்றியை தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம். எஸ்டிபிஐ ராயபுரம் பகுதி நடத்தும் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியினுடைய தலைவர், ராயபுரம் தொகுதியினுடைய தலைவர் KS உபதுல்லா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதியினுடைய இளைஞரணி செயலாளர் நெல்லை கலீல் அவர்களே, தொகுப்புரை தந்துள்ள அம்ஜத் பாஷா ராயபுரம் தொகுதி துணைத் தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அப்துல்லா அவர்களே, ஷாஹித் அவர்களே, ராஜேஷ் மாரி அவர்களே, முகமது ரபி அவர்களே, ஹசன் அலி அவர்களே, அப்துல் காதர் அவர்களே, H இஸ்மாயில் அவர்களே, S இஜாத் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள KKSM டெக்லான் பாகவி அவர்களே, முகமது ரஷீத் அவர்களே, கோல்ட் ரஃபீக் அவர்களே, நியாமத் அவர்களே, R ரஹ்மான் அவர்களே, பிஸ்மி அப்துல் ரஹீப் அவர்களே, லத்தீஃப் அவர்களே, ராயபுரம் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் வாபே சுரேஷ் அவர்களே, இலக்கியனுடைய முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் ரெயின்போ விஜயகுமார் அவர்களே, பாபு எலிஜா அவர்களே, ஷாநவாஸ் கனி அவர்களே, ஜியாவுல்லா அவர்களே, கேப்டன் முன்னா அவர்களே, முகமது அலி அவர்களே, ஆதம் மைதீன் அவர்களே, வன்னை பஷீர் அவர்களே, கவுஸ் பாஷா அவர்களே, கபூர் அவர்களே, நிஜாம் மொய்தீன் அவர்களே, காஜா மொய்தீன் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்திருக்கக்கூடிய F சுல்தான் கான் உள்ளிட்ட ராயபுரம் வடக்கு தொகுதியை சார்ந்த
அனைத்து நிர்வாகிகளே, பெருவாரியாக இங்கு குழுமியுள்ள இந்த இப்தார் நோன்பை கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை சொல்லி இனிய மாலை வணக்கத்தையும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு, எனக்கு முன்னாலே பேசியவர் மிக தெளிவாக மிக அற்புதமாக நாம் எதற்காக இந்த இப்தார் நோன்பை கொண்டாடுகிறோம், எதற்காக இந்த ரம்ஜானை நாம் இந்த இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம், எதற்காக இந்த ஒவ்வொரு நாளும் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்கின்றோம் என்பதை மிக விளக்கமாக சொல்லி, அதே நேரத்திலே தேவையான அரசியல் கருத்துக்களையும் உங்களுக்கு மிக அருமையாக பகிர்ந்தார். எனக்கே அவரே இன்னும் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த வகையிலே சொன்னார். ஒன்றிரண்டு விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி இந்த நோன்பு தொடங்குகிற நேரத்திற்குள் ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்ல தயாராக இருக்கின்றேன். இன்றைய தினம் இந்தியாவினுடைய நம்பர் 1 முதல்வராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எந்த விதமான ஜாதி மத இன மோதல்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதிகளில் நடக்காமல் இந்த 5 வருட ஆட்சியை மிக சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த காலங்களில் ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள்லாம் நடந்திருக்கின்றன. அதே போல் இன்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில், ஹரியானா மாநிலத்தில் இந்த புல்டோசர் கலாச்சாரம் என்ற ஒரு புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இடித்து அவர்களை அகற்றக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய தினம் வடநாட்டிலே உருவாகி இருக்கின்றது. குஜராத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இன்றைய தினம் அந்த கோத்ரா ரயில் சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் இஸ்லாமியர்கள் அங்கே வந்து அமைதியாக வாழ்ந்தால் ஒழிய வேறு ஒரு வழி இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி இன்றைய தினம் கடந்த 20 ஆண்டுகளாக இன்றைய தினம் அங்கே அடக்கி அவர்களை ஆளக்கூடிய ஒரு அரசாக இந்த மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மோடி தொடர்ந்து மதவெறி பிடித்தவராக, ஒரு மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இந்திய பிரதமரே ஒரு மதவெறி பிடித்தவராக இன்றைய தினம் இருந்து கொண்டு ஓட்டுக்காக மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணமாக அவர் இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை மேலே 100 வருடங்களாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்திலிருந்து மாறுபட்ட இடத்துல மாற்றி ஏற்ற வேண்டும், அந்த சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்ற வேண்டும் என்று ஒரு கருத்தை கொண்டு அங்கே வந்து அந்த பிரச்சாரத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் இந்திய மக்களை ஒற்றுமையாக எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், இந்தியாவினுடைய முதன்மையான தலைவர் அவரே இந்த நாட்டு மக்களை தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக, தன்னுடைய இயக்கத்தினுடைய வழிபாட்டுக்காக இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைய தினம் இந்திய மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒருவராக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த தமிழகத்தையும் தமிழகத்தினுடைய மக்களையும் இந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவ மக்களும் இணைந்து வாழக்கூடிய பார்சி மக்களும் சீக்கிய மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாநிலமாக, இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, இந்தியாவில் மாத்திரமல்ல வளரும் நாடுகள் மத்தியிலே, உலக நாடுகள் மத்தியிலே 11.19 இரட்டை இலக்க சதவீத வளர்ச்சியோடு இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு மிக சிறப்பாக, மிக அமைதியாக, மிக சந்தோஷமாக மக்கள் வந்து இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். எங்கள் ஊரில், நான் மதுரைக்கு பக்கத்தில் நத்தத்தில், அது வந்து எங்கள் அம்மா ஊர், ஆடு கீடு வாங்க போனோம், கோழி கிளி வாங்க போனோம்னா போவோம். அப்போ எனக்கு வந்து நான் ராயபுரத்துலேயே பிறந்தவன், ராயபுரத்துலேயே வளர்ந்தவன். அங்கே போகும்போது எங்களுடைய சகோதரர் கூட போவேன். அப்படி போகும்போது அங்கே கடைக்கு போனாங்கன்னா அந்த நத்தன்ற ஊரே பெரும்பாலும் வந்து 50% வந்து இஸ்லாமியர்களும் 50% இந்துக்களும் இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் இஸ்லாமியர்களை பார்க்கும்போது மாமான்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேறு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. மாமா 2 கிலோ கறி கொடுங்க, 1 கிலோ கறி கொடுங்க. அவங்க மளிகை கடை வச்சுருந்தா மாமா இந்த. நன்றி, வணக்கம்.